வணக்கம் வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பக்காவான வீடு. ஏன்னா இந்த வீட்டோட எலிவேஷன்லேருந்து அந்த ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு வீடுன்ட்டு. கிராண்டான எலிவேஷன் டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சோக்பிட் ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம இதிலே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி ரேம்ப்பு 2 கார் ஏற்றுறதுக்கான ரேம்ப்பு நம்ம சென்டரில் நம்ம ஸ்டெப்ஸ் எதுக்குன்னா நம்ம ஏறி போகிறதுக்கான உங்களுக்கு எலிவேஷன் அண்டு மெயின் டோர், அதாவது மெயின் கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் அந்த க்ரீன் ப்ரௌன் இந்த கிரே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சாண்டில். இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டாகவே தெரியாது. எதனால அப்படின்னா வீடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கனால அந்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நமக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே நமக்கு பாதாள சக்கரையும் உண்டுங்கிறனால அதுக்குண்டான ப்ரொவிஷன் நம்ம தனியாக அவுட்லெட் வந்து வெளியிலே கொடுத்துட்டோம். உங்களுக்கு எம்எஸ்ல போட்ட மெயின் கேட் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வுட் ஒர்க், அதாவது ஷெரா வுட்னு சொல்லுவோம், அந்த எலிவேஷன் வுட் ஒர்க்கு, அந்த வுட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்கவே அவ்வளோ ஒரு நீட்டாக பண்ணியிருக்கோம் வீடை. அடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா வீட்டோட போர்ட்டிகோ ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான போர்ட்டிகோ ஏரியா. போர்ட்டிகோ ஏரியாவில் நார்மலாக டைல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கேர்ள் ஆர்ட் மாதிரி நம்ம ஒரு கன்னி வடிவம் நம்ம இதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இபி செட்டப் எல்லாமே நமக்கு வந்துருக்கு. அதே மாதிரி போர்ட்டிகோவில் அந்த டைல்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து அப் டு 10 feet ஃபுல்லாகவே அந்த போர்ட்டிகோ ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால பெயிண்டிங் காஸ்ட் நமக்கு வந்து லைஃப் லாங் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு போர்ட்டிகோ ஏரியாலே ஒரு காமன் பாத்ரூம் வந்து நம்ம தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. இதில் வென்டிலேஷனுக்கு நம்ம ஒரு கிரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். காமன் பாத்ரூம் வந்து இந்தியன் கிளாஸ் செட்டில் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பிவிசி டோர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியன் கிளாஸ் செட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டபுள் டேப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் அந்த மாதிரி அந்த பொசிஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப் டு 7 feet வரைக்குமே நம்ம டைல் ஒர்க் இதில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ளோர் டைல் எப்படியோ அதே மாதிரியே வால் டைலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோர் டைல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் நம்ம இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்குது. உங்களுக்கு வாலில் கொடுத்துருக்க எல்லாமே ஷைனிங் டைல்ஸ், அதாவது நல்லா வலுவலுன்னு இருக்கும் நமக்கு. ஏன்னா சோப்பு அந்த மாதிரிலாம் பட்டுச்சு அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு வாஷ் பண்ணிட்டா போதும். ஆனால் ஃப்ளோரில் கொடுத்தது எல்லாமே மேட் டைல்ஸ், நம்ம அதனால நமக்கு வழுக்காது. அதே மாதிரி வெளியிலேயே நம்ம ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி போகிறதுக்கு. அதில் வந்து வீட்டுக்குள்ளே வரனால எஸ்எஸ்ல கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போர்ட்டிகோ ஏரியா மேலே வந்து ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1120, அதாவது 26x43 சைஸு. இப்போ லேண்ட் ஏரியாவுக்கு அடுத்து நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா நம்மளோட என்ட்ரன்ஸ். வீட்டுனா மெயின் டோர், அதோட என்ட்ரன்ஸ் எப்படி பண்ணிடுவோம், பக்காவான மெயின் கேட்டு தான், மெயின் டோர் தான் நீங்கள் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகூட்டில் பண்ண டோரு. உங்களுக்கு சுற்றி அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பிரான்ஸ், அதாவது ஒரு ஆன்டிக் டிசைனில் ஒரு ஆர்ட் மாதிரி நம்ம பண்ணி அது ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒன் சைட் கிளாஸோடு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. சுற்றி நம்ம ஃபால் சீலிங் டிசைன் கொடுத்து அதுக்கு ஸ்பாட்லைட்டு கொடுத்து ஒரு கம்ப்ளீட்டாக செம்ம பேக்கேஜில் இந்த வீடு எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வீடை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அப்படி ஒரு வீடு. இதோட பில்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். இதில் உங்கள்கிட்ட நான் வெளியிலே வந்து 2 விஷயம் காமிச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் அண்ட் இபி ப்ரொவிஷன். போர் இங்கே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 250 feet வரைக்கும் நம்ம போர் போட்டிருக்கோம். அதனால் லைஃப் டைம் நமக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது. அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது, வித் அட்டாச்சு பாத்ரூமோட. மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரியானே ஒரு கேட்டு நம்ம, அதாவது டோரும் கொடுத்துருக்கோம் இதில். அதே மாதிரி லாஃப்ட் ஏரியா, கபோர்ட் ஏரியா எல்லாத்துலேயுமே நம்ம வுட் ஒர்க்கும் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக.
இந்த வீட்டோட நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வால் மிக்சர் டேப்பு, வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டு, இதுலேயும் அப் டு 7 feet வரைக்கும் நம்ம டைல் ஒர்க்கு, கெய்சர் ப்ரொவிஷன், ஷவர் ப்ரொவிஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம். இது அது மட்டும் இல்லை, அப் டு இது லோ ரூஃப் இல்லை, அதனால நமக்கு வந்து வென்டிலேஷன், ஏர் சர்க்குலேஷன் எப்போவுமே நல்லாவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த 2x2 விண்டோ வந்து டாப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெட்ரூம்குள்ளேயும் நமக்கு வென்டிலேஷனுக்காண்டி விண்டோஸும் நம்ம தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. வுட் ஒர்க் வந்து ஒரு நார்மல் வுட் ஒர்க் மாதிரி இல்லாமல் ஒரு பாலிஷ்டு வுட் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அதனால பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது நமக்கு. இது லாஃப்ட் ஏரியாலேயும் உங்களுக்கு லோ ரூப் ஸ்பேஸ் அக்சஸ் இருக்கனால நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட் ஏரியாவில் தேவைனாலும் நம்ம வுட் ஒர்க் வந்து இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேரா அப்ரூவலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3-phase சிபி லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சிகேபி அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் வீட்டு மனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து நீங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது கிச்சன் ஏரியா தான் பார்க்க போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு கார்னர் வாஷ் பேசின் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ளே என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, ஒரு கன்ஜஸ்டான இடத்துலலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வீட்டுக்குள்ளே அதனால் நம்ம போர் போட்டிருக்கோம். இது ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கிச்சன் ப்ரொவிஷனும் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான இடத்துல கொடுத்துருக்கோம். அதாவது 10x7 சைஸில் நல்ல போதுமான ஸ்பேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒர்க் டேபிள் எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரியே லாஃப்ட் ஏரியா, உங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு கபோர்ட் ஏரியா அப்படி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம் நமக்கு. இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 55 லட்சம் மட்டும்தான். 1120 ஸ்கொயர் ஃபீட்டில் 1200 சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இதோட ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 55 lakhs. இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பூஜா யூனிட்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்க வீடு தான்ட்டு. நம்ம வேலூர் மக்களுக்காக எடுத்துகிட்டு வந்த வீடு தான். நம்ம கணபதி நகர், அதாவது களஞ்சியூர் கணபதி நகரில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வெளியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வெளியில். இந்த மாதிரியான வீடுகள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீட்டு மனை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி செஞ்சுட்ருக்கோம். உங்களுக்கு வீடு வாங்குறதா இருக்கட்டும், வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் லேண்டு சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீடை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வீட்டு மனை சந்தை தான். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடை நீங்கள் பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டேரெக்டாகவே கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து லைவ்லேயே பார்க்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கு மேலே ஒரு ஹெட்ரூம் கொடுத்து அதுக்கு மேலே வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்கணும்னு நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சுற்றி எவ்வளோ ரெசிடென்ட்கள் மத்தியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் தாராளமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடுகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். நன்றி.